ஏசாயா 49வது அதிகாரம், ஒரே விஷயம், அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். And he said to me, you are my servant Israel, in whom I will be glorified. இந்த செய்தியினுடைய ஆதாரம் என்னன்னா, ஏசாயா 49:3 இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னார். ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? ஏன் சரீரத்தில் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? அதைத்தான் நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் உங்கள் லைஃப்பில் ரியாலிட்டியாக வரணும்னா யோவான் 13:32 நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால், அதாவது இயேசுவானவருடைய சிலுவையில் அவர் சிலுவைக்கு சென்று சிலுவை பாடுகளுக்கு போகிற பொழுது பிதாவானவர் மகிமைப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? என்ன செய்யணுமோ நான் செய்ய வேண்டியதை அவரை மகிமைப்படுத்துறத நான் மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுங்க நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உடனே அற்புதத்தை பண்ணிடணும், அவர்னால பண்ண முடியும், he is ready to do, he has got all the power, he is a supernatural God. அப்படி ஏன் பாஸ்டர் ஆண்டவர் எங்களை சோதிக்கிறாரு? ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில மகிமைப்படணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஏதோ ஒன்று மகிமைப்படணும். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால், அடுத்த வசனம் பாருங்க, தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால், என் வாழ்க்கையில எல்லா நேரத்தில் கண்ணீரின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், எனக்கு இழப்புகள் மத்தியில், அந்த மத்தியில் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தேன்னா தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். மூணாவது காரியம், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். யோவான் 13:32 நீங்க உங்க ஆவிக்குள்ள கொண்டு போயிட்டு வச்சுக்கங்களேன். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்தும் காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு வந்தால், நான் எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு, அதுதான் தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் அந்த வசனத்துக்கு என்ன காரணம்னா, என்கிட்ட பைசா இருக்குது இல்லை, எனக்கு நல்ல சுகம் இருக்குது இல்லை, என்னை எல்லாரும் பார்த்து புகழ்றாங்க இல்லை, நான் அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறேனா, என்னுடைய காரியங்களுக்கு மகிமையா இருக்குதா? ஆண்டவர் பார்க்கிறாரு. தன்னிடத்துல நிறைய பணம் இருக்குது, அதுல கொஞ்சம் காசை போடுறாங்க இருக்குது. தன்னிடத்துல இல்லை, எல்லாவற்றையும் கொண்டு 2 காசு போட்டு விதவை ஆண்டவர் பார்த்தார். தேவன் அந்த தாயாரில் மகிமைப்பட்டார். தேவன் அந்த தாயாரை தம்மில் மகிமைப்படுத்தினார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் தாமே தன்னுடைய மகிமைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அதுதான் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் உங்களை மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் உங்களை மகிமைப்படுத்துவார். அதனால இன்னைக்கு இந்த செய்தியினுடைய சாராம்சமே என்னன்னா, நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன், இன்னும் மகிமைப்படுத்த சடுதியில் அற்புதம் நடக்கும், சடுதியில் அற்புதம் நடக்கும். இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னவர் இன்றைக்கு மகிமையாய் வெளிவருவார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்க என்ன ஆண்டவருக்காய் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. தேவனை துதித்து கொண்டே இருங்க. சில போராட்டங்கள், சில இழப்புகள், அன்று இதெல்லாம் திரும்ப எனக்கு கிடைச்சிருமா, மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. சடுதியில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, இது திரும்ப வருமா, நான் கட்டப்படுவனா, அவருடைய மகிமை திரும்ப வந்து உங்களை கட்டு. ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு பர்சனல் சேலஞ்ச் எடுத்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய இந்த காரியத்தில் நீங்கள் மகிமைப்படணும்ப்பா. ஹல்லேலூயா.